இன்னும் ஸ்கூல்லேருந்து வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் யூனிஃபார்ம் மாற்றாமல் இருக்கேன். வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகுன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். ஸ்கூல் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்ன பிரச்சனை சொல்லு, நான் மிஸ்ஸுக்கே ஃபோன் பண்ணுறேன். அவ்வளோ சீன்லாம் இல்லைம்மா. அப்புறம் எனக்கும் என் கிளாஸ் ஃப்ரெண்ட் நிக்கிதா இருக்கால, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாளே அந்த பொண்ணா? அவதாம்மா. என்ன பிரச்சனை? அவ ஓவரா சீன் போடுறாமா. படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு சீன் போடுற மாதிரி இருக்கா? அப்போ மா, ஒரு மனுஷன் படிக்கலாம், இவ படிச்சுக்கிட்டே இருக்கா. செம்ம காண்டாவுது. அதுக்கு என்ன பண்ண போற? இந்த எக்ஸாம்ல அவளை விட ஒரு மார்க் நான் அதிகமா வாங்கி காட்ட போறேம்மா. ஏண்டி, உனக்கு பழி வாங்குறதுக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையா? மேடம் போன எக்ஸாம்ல என்ன மார்க்கு? 280மா. நிக்கிதா எவ்வளோ மார்க்கு? ஜஸ்ட் 480. 200 மார்க் வித்தியாசம். நீ சபாஷ்கா சபாஷ். 280 எடுத்துட்டு 480 ஃபைட் பண்ற பாரு. இந்த ஃபயர் சூப்பர். ஐ அம் கமிங். சபாஷ். இவ ஒரு சபதம் போடுறாளாம், அதுக்கு அவன் சப்போர்ட் பண்றானா. 2 பேரும் போய் படிக்கிற வேலையை பாருங்க. வருஷம் ஃபுல்லா படிச்சாலே 480 எடுக்க மாட்டா. இந்த 3 நாள்ல படிச்சு அவ 280ல 480 எடுத்துருவாளா? வாயை மூட்டு வேலையை பாடுறா, உசுப்பேத்திட்டு இருக்காத. என்னம்மா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இத பாருங்க, ஜாலியா விளையாடி சுத்திக்கிட்டு அடங்காம யார பேச்சையும் கேட்காம இருக்க ரவுடி பேபி தானே பார்த்துருக்கீங்க. இந்த 3 நாள் மாங்குன்னு படிக்கிறேன், மானாவாரியா உழைக்கிறேன், 280ல இருந்து 480 எடுத்து காட்டுறேன். அப்படி காட்டல அக்கா, ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். இனி எங்க கிட்ட சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட சொல்லணும். போடுற தம்பி போன. இதோ போடுறேன். சாரியும் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சேலஞ்ச். இந்த எக்ஸாம்ல உன்னை விட நான் ஒரு மார்க் அதிகமாக எடுத்து காட்டுறேன். அது இப்படி நடக்காம போச்சு, அகில் சின்ன பையன், எங்க அம்மாவோட மூச்சு நின்று போச்சு. இது எங்க அம்மா மேல சத்தியம். வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் சன்ரைஸ்லாம் பார்க்க வேண்டிய. ஓ, கோழி எழுந்துச்சா? இவன் வேற பக்கத்துல.